நேற்று ஊர் திருவிழா சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் நாட்டுக்கோழி அறுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஊருக்குள்ளே போய் சின்ன ஃபைட்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். இந்த கிடாவை தான் இன்றைக்கி வெட்ட போகிறாங்க. ஸோ வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு போயிட்டாங்க. பாப்பா கொஞ்சம் தூங்க வச்சு பார்த்தா வீடு கலக்கட்டுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வந்து சமையல்லாம் பாதியாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பாப்பாவும் தூங்காமல் அதே வெயிட் பார்த்துட்டு இருந்தாங்க. மண்டையெல்லாம் வாட்டி வச்சுட்டு சமையல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாப்பாவை திரும்ப உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு தூங்க வச்சுட்டேன். பாரி வேட்டைக்கு வந்து நம்ம வீட்டு மேலே வந்து எப்பவும் வேஷம் போடுவாங்க. வேஷம் போட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் பாப்பா தூங்கிட்டனால என்னால் போக முடியல. இந்த பாப்பா எதுக்கும் டக்குன்னு மேக்கப்லாம் போட்டு தூக்கிட்டு போனேன். அது இருந்தால் போயிருந்தாங்க. நம்மளும் போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ஊருக்குள்ளே போய் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு தாத்தா வந்து புலி வேஷம் போட்டுப்பாங்க. அப்புறம் நாய்க்குட்டியெல்லாம் வச்சு ஏதோ பண்ணுவாங்க. பாரி வேட்டை ஆடுவாங்க. அதுதான் நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவும் அவங்க அப்பாவையே ஒட்டிகிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷம் அவங்க பாட்டி இருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தேன். இங்கே ஒருத்தவங்க ஹாஃப் சைட் கட்டிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து காசு கேட்பாங்க. கொடுக்கலன்னா தவுடலி தலையில் போட்டுருவாங்க. அதனால எல்லோரும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க. இது முடிகிற மாதிரி தெரில. அக்காவும் தங்கச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அக்காவையும் தங்கச்சி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் டேவும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.